கட்டி பூசன் பிசு அண்ணன்டா அண்ணன் இருந்தா பல்லு வந்து மாட்டிக்குது பாத்துக்க பாசக்கார அண்ணன் ரொம்ப பாசமா ஆமா ஐயோ நீ மச்சன் மாற நீ அண்ணா அண்ணா அங்க மல்லியே அண்ணா மலரே பாரிஜாதி மலர்களை எடுத்து வந்து பன்னீரால் உன் பாதத்தை பணிகிறேன் அண்ணா. தங்கா என் பாத மனிதவரியாய் இன்னைக்கு நீரோடி கால்வாங்க சுவச்சமாய் வாழ்ந்திருப்பாய். எழுந்தர் அண்ணா. அப்படி இருந்தாலும் அம்மா என்ன எதற்காகன்னா வரவழைச்சீங்க? உன்னை நான் எதற்காக வரவழைத்தேன் அப்படி என்று கேட்கிறான். தங்கா அண்ணா நான் நீயோ தாய் இல்லாத பிள்ளை தரிதர பிள்ளை ஆகக்கூடாது. தந்தை இல்லாத பிள்ளையோ யாருமே உற்றார் உறவினார் இல்லாத என்று பேசி விடுவார்களே என்று சொல்லி உன்னை பாதமாகவும் செல்லமாக நான் வளைத்து வருகிறேன். இருந்தாலும் என் வேலையானது என்ன? காலை எழுந்தவுடன் அந்த காளியம்மனுக்கு அந்த வடபத்திர காளி அம்மனுக்கு நான் பூஜை செய்வதான பழக்கம். அதனால ஐயோ நந்தவனம் சென்று நீ மலர் எடுத்து வர வேண்டும். அப்படியானா தோ சீக்கிரமாக சென்று தாமதம் இல்லாமல் வந்துவிட வேண்டும். சீக்கிரமாக போயிட்டு போயிட்டு அண்ணனாக விட்டவர். நான் காளிக்கு பூஜை செய்வதற்காக போக வேண்டும். மலர் எடுக்க போயிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு.
இல்லாம நான் போவேன். நீ கல்யாணம் பண்ணலையே இல்ல ஏமாந்து மொத்தம் கல்வி அடிச்சுனா மாட்டேன் சரியா நான் தான் ஆகட்டும் வந்து விட்டோம் அண்ணம்மா, ஓய் இந்த நந்தவனத்தை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அழகா இருக்குதாம்மா ஏ பளிச்சு பளிச்சுன்னு பூவா பாருமா உண்மைதான். அப்படியே அழகா அழகா மான் இருக்கு போவதும் அதாவது மயில் விளையாடுவதும் இப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆமா அம்மா, அப்படி இருந்தாலும் சரி இதோ இந்த நந்தவனத்துக்கு வந்தோம். ஆமா இந்த நந்தவனத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கின்றது. அழகா இருக்கிறது அண்ணம்மா, இந்த நந்தவனத்தில் விளையாட வேண்டுமல்ல? அம்மா, வாடி வரல நீ சரி சரி